நம் ராணுவ வீரர்களுக்கு எனது மிகப்பெரிய பாராட்டையும் இந்த துணிச்சலான முடிவை எடுத்த நமது பாரத பிரதமருக்கு இந்த உலகமே பக்கபலமாக இருப்பதையும் நாம் இங்கே பதிவு செய்கிறோம். தீவிரவாதத்திற்கு எதிராக பாரத தேசம் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கும் என்பதை நேற்று இரவு நடு இரவிலிருந்து அதை செய்து காட்டியிருக்கிறோம். இன்று காஷ்மீரத்தில் ரோஜாக்கள் ரத்தத்தினால் சிகப்பு ரோஜாக்களாக மாறியது இன்று தீவிரவாத ஒழிப்பினால் அமைதி காஷ்மீரத்தில் வெள்ளை ரோஜாக்களாக பூக்கும். அவை நம்ம ராணுவ வீரர்களுக்கு அர்ப்பணிப்பு என்று நான் காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஆக அந்த அளவிற்கு ரத்தத்தால் தோயப்பட்டு காஷ்மீர் 26 பேர்கள் கொல்லப்பட்டு நாமெல்லாம் துடிதுடித்திருக்கின்ற நேரத்தில் எந்த நேரத்திலும் தீவிரவாதத்திற்கு பாரத தேசத்திலும் இந்த உலகத்திலும் இடமில்லை என்பதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் நமக்கு வேதனையாக இருப்பது என்ன என்றால், அப்படி ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையை கூட விமர்சனம் செய்பவர்கள் தமிழகத்திலும் இருக்கிறார்கள். நாங்கள் நேற்றைக்கு முன்தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் என்ன நடத்தினோம் என்றால், சட்டவிரோதமாக தமிழகத்தில் பாகிஸ்தானியர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் தான் சொன்னோம். உடனே ஏதோ மதக்கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வதைப் போல தமிழக அமைச்சர்களும் முதலமைச்சர் போன்றவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இது நாட்டின் பாதுகாப்பு. இதே கோவையில் எவ்வளவு பேர் சட்டவிரோதமாக பணியாற்றியதனால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று நமக்காக தெரியும். அதனால இந்த காலகட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பு மிக முக்கியம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாட்டில் உள்ள பல முதல்வர்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் உறுதியான நடவடிக்கைக்கும் ராணுவத்தின் தயார் நிலைக்கும் அவர்கள் ராணுவம் தீவிரவாத அமைப்புகளை அழித்து ஒழித்ததற்கும் பாராட்டை தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, தமிழகத்தில் மட்டும் முதலமைச்சருக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு கட்டடம், தமிழகத்து பிள்ளைங்க நல்லா படிச்சா கூட அதுக்கு முதல்வர் நாள் தான் படிச்சேன் அப்படின்னு முதல்வர் எதற்கெடுத்தாலும் பெருமை பேசிக் கொள்ளுகின்ற முதல்வர், எதற்கெடுத்தாலும் உரிமையை எடுத்துக் கொள்கின்ற முதல்வர், இந்த நாடு ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. அதற்கு ராணுவத்திற்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பது நிச்சயமாக நாமெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு உறுதியான நடவடிக்கை எடுத்த பிரதமருக்கு ஒரு பாராட்டை பதிவு செய்வதற்கு கூட தமிழக முதலமைச்சருக்கு மனமில்லை என்பதுதான் மிக மனவேதனையாக ஒன்று. ஆக இவர்கள் எந்த அளவிற்கு துவேஷத்தோடு விரோதத்தோடு மனதளவில் இருக்கிறார்கள். பாரத தேசம் என்பது ஒன்றுதான். ஆக தமிழக முதலமைச்சரின் மக்கள் விரோத, பிரதமர் விரோத, வேண்டுமென்றே மத்திய அரசின் விரோத போக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையை பதிவு செய்வதில் கூட அவர் வெளிப்படையாக செய்கிறார் என்பதில் மிக்க மனவேதனை. இல்ல, அதைத்தான் நான் சொன்னேன். ராணுவத்தோடு துணை நிற்போம் நிச்சயமா இல்ல. அதுல பிரதமருக்கு ஒரு துணை நிற்போம் என்று பிரதமரின் ஒரு சின்ன வார்த்தை சொல்வதற்கு கூட உங்களுக்கு மனம் இல்லையே என்பதைத்தான் நான் கேள்றேன். இங்க ஒரு சின்ன சாதனை எடுத்த கூட தமிழகத்தை சார்ந்த ஒரு மாணவன் படித்தால் கூட அது சாதனை, முதல்வரின் சாதனை என்று பேசுகிறீர்கள். அதற்காக சொல்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. நீங்கள் பாராட்டிதான் பிரதமருக்கு பாராட்டு வர வேண்டும் என்று இல்லை. ஆனால் ஒரு பரந்த மனப்பான்மை கூட இல்லை என்பதுதான் எனது கருத்து. நடத்தப்பட்ட தாக்குதல்ல 2 பெண்கள் தான் முன்னணி வகித்தாங்க. அவங்க தாக்குதல் நடந்துச்சு. எப்படி பாக்குறீங்க? இதைத்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் பெண்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று எனக்கு பெருமையாக இருந்தது. இன்று ராணுவ நடவடிக்கையை மக்களுக்கு எடுத்துச் சொல்வது பெண் அதிகாரிகள் இருந்து பெண்ணை புலியை முரத்தால் அடித்து விரட்டிய பெண்ணினம் உள்ள தமிழகத்தை சார்ந்த நாங்கள் அதை பார்த்து பெருமைப்படுகிறோம். இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்த பின்பு பைலட்டுகள் உலக தேசத்தில் இல்லாத அளவிற்கு ராணுவ பைலட்டுகள் பெண்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக பெண்கள் கூட பயப்படாமல் ராணுவத்தில் பணியாற்ற முடியும் என்பதை உறுதியாக நம் பாரத பிரதமர் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்ற வகையில் பெருமை. அதே நேரத்தில் தீவிரவாத தாக்குதல் எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை எதிர்கொள்வோம் என்று இந்த நாடு பெருமையாக எதிர்கொண்டிருக்கிறது என்ற வகையில் நமக்கு பெருமை. தக்க பதிலடினா தீவிரவாதத்திற்கு நாம் பதிலடி கொடுத்து விட்டோம். அவர்கள் தக்க பதிலடி கொடுக்க முடியாது. நாங்க தாக்க பதிலடி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதனால தக்க பதிலடிலாம் அவங்க கொடுக்க முடியாது என்பது எனது கருத்து.
இல்ல அதைத்தான் தமிழக அரசு சிகிச்சைக்கு வந்தவங்களை நீங்கள் வெளியேற்றுவதா, உங்களுக்கு மனிதாபிமானம் இல்லையா என்று கேட்கிறார்கள். சிகிச்சைக்கு கூட ஏற்பாடு செய்ய முடியாத ஒரு நாடு தீவிரவாதிகளுக்கு ஏற்பாடு செய்கிறது. இதுதான் மிகப்பெரிய கொடுமை. அவசர நிலைக்கு வர்றவங்கள டிரான்ஸ்பிளான்ட் வந்தவங்களை அனுப்புறீங்களேன்னு கேட்கறாங்க. டிரான்ஸ்பிளான்ட் எமர்ஜென்சி கிடையாது, இட்ஸ் ஆப்ஷனல். அதனால இன்றைக்கு நம் நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதற்கு யார் மீதும் பச்சாதாபம் பட முடியாது. அண்ணன் வைகோ போன்றவர்கள்லாம் இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது ஒரு மாதிரி பேசிட்டு இன்னைக்கு போர் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். போர் வேண்டாம்னு முடிவு செய்வது நாடு, நாட்டில் உள்ள ராணுவம், நாட்டில் உள்ள ராணுவத்துறை அமைச்சகம். நீங்கள் இங்கே இருந்து சொல்வது எப்படி சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து. சேகர்பாபு வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு. தமிழிசையில் துப்பாக்கி ஏந்தி போராடுவாங்களா, என்ன பண்ணிருக்காங்க, இரும்பு கரம் கொண்டு முதல்வர் அதை அடக்குவார். ஏன் இவ்வளவு கடுமையான விவாதங்கள்? தமிழிசை துப்பாக்கி ஏந்து போராடுவாரான தமிழிசை துப்பாக்கி ஏந்தின தமிழ்நாட்டு இங்க இந்திய பெண்கள் துப்பாக்கி ஏறி போராடி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால நான் நேர துப்பாக்கி ஏந்த வேண்டியதில்லை. நாங்கள் சொற்துப்பாக்கியை வைத்து இந்த ஆட்சியின் அவலங்களை எடுத்து சொல்லுவோம். அது துர்ப்பாக்கியமாக விளங்குகிறது இந்த துப்பாக்கி. ஆனால் அதை தாங்க முடியாமல் இன்று பதற்றத்தோடு முதலமைச்சரும் அண்ணன் சேகர் பாபு அவர்களும் நாலு ஒரு ஊழல் வழக்கு ஒவ்வொரு அமைச்சர் மீதும், இதுவரைக்கும் 9 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருப்பது 10 மாசம். ஒரு அமைச்சரோட ஊழல் வழக்கு 1 மாதம் நடத்தினா கூட அவங்களுக்கு நேரம் அதுல சரியா போகும். முதலில் அதை சரி செய்ய சொல்லுங்கள். ஆக மக்களின் வரி பணத்தை சுருட்டியவர்கள் இன்று ஆட்சியில் இருக்கிறார்கள். 2026 அதற்கு பதில் சொல்லும். நன்றி தம்பி. இல்லை, அதாவது ராகுல் காந்தியோ அண்ணன் ஸ்டாலினோ இன்றைய நேரத்தில் பாரத தேசத்து கூட நிக்கணும். மாற்று கருத்தை கார்கே போன்றவர்கள் எல்லாம் காஷ்மீரை பற்றி மாற்று கருத்தை சொல்வதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது தவிர்க்கப்பட வேண்டும். நாட்டு பற்றோடு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது எனது கருத்து. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू சார். மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிட்டீங்க, அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிட்டீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.